வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிஃப்டி 50ல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வாலட்டிலிட்டி அதிகப்படியான இருந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான் நமக்கு வந்து நடந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் டேவாக வந்து போயிருந்தது. ஆனால் அங்கேருந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இன்ட்ராடே அனாலிசிஸ் பீரியட்லையும் சரி, வீக்லி அனாலிசிஸ் பீரியட்லையும் சரி, நம்ம வந்து லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் ஒரு சப்போர்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,500 அதையும் வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 25,300 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்ட்ராடே லெவலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,500 இந்த 25,300 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதையும் நம்ம லாஸ்ட் பீரியடில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அது மாதிரி வந்து எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்து இந்த 25,500 வந்துட்டு அந்த இடத்துல இருந்து பயங்கரமான ஒரு புல் பேக் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் 2 விஷயம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, ஏன் வந்து இந்த 25,500 வந்து இன்ட்ராடேயில் வந்து உடச்ச மாதிரி காமிச்சிட்டு மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு செல்லிங் டே வந்து கிடையாது, ஒரு பையிங் டே. ஏப்பா இந்தளவுக்கு கீழே இறக்கிட்டு இப்படி வந்து மேலே ஏற்றிருக்கிறாங்க, இதை போய் பையிங் டேன்னு சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் ஒரு செல்லர்ஸோட மைண்ட் செட்டில் இருந்து யோசிங்க. ஏன்னா மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுறதே வந்து செல்லர்ஸ் தான். அப்போ செல்லர்ஸோட மைண்ட் செட்டில் இருந்தால் நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ செல்லர்ஸ் வந்து செல் பண்ணாங்க அப்படின்னா எந்த இடத்து வரைக்கும் வந்து செல் பண்ணுவாங்க, எந்த இடத்துல வந்து பை வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிட்டு நாம் வந்து யோசிக்கணும். ஸோ அப்படி யோசித்தோம் அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட் எந்த இடத்துல டேர்ன் ஆகும் அப்படின்ட்டு ஈஸியாக வந்து கெஸ் வந்து பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ப்ரைஸ் வந்து நியர்பை வந்து 25,700 வந்து ஒரு டிமாண்ட் ஜோனு தான், இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது நியர்பை கிட்டத்தட்ட நமக்கு வந்து சேம் லெவல்கிட்ட தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஆனால் அந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கீழே இறங்கி 25,500 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு, சப்போர்ட் எடுத்ததுங்கிறத விட அந்த 25,500 வந்து உடச்சிட்டாங்க. நீங்கள் 5 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூமும் நமக்கு வந்து கிளியராகவே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதாவது பிரேக் டவுன் ஆனதுக்கு கிளியராகவே வந்து வால்யூம் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் அந்த இடத்துல சின்னதாக மைனூட்டாக நீங்கள் வந்து வால்யூம் வந்து டீக் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு நம்மளால் வந்து ஒரு கெஸ் வந்து பண்ண முடியும். அது எல்லாருனாலையும் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேதர் பண்ணிட்டு வந்து ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து தேவை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக உங்களால் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிடலாம். ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 25,500 25,700 இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ராடே சப்போர்ட். ஸோ ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. ஒரு 5 மினிட் சார்ட்டில் நமக்கு வந்து அந்த லோவை வந்து கட் பண்ணாங்க. ஆனால் இந்த 25,500 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு கேண்டில் வந்து கட் பண்ணுச்சு. அந்த கேண்டலுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு லோவை நமக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுக்கல. அங்கேயே எனக்கு கொஞ்சம் வந்து வித்தியாசமாக வந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 to ஒரு 50 மினிட்ஸ் பக்கம் வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஒரு மாதிரி வந்து சுற்றிட்டு இருந்தது. அங்கேயே நான் வந்து கெஸ் பண்ணிட்டேன், சரி இவங்க எங்கேயோ மேலே தூக்க போகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா நல்ல தும்சம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. பயங்கரமான ஒரு வாலட்டைலான ஒரு மூவ் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து கிடச்சிருந்தது. சரி, ஓகே. இந்த விஷயங்களில் ஏற்கனவே நம்மளோட இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோலையும் சரி, இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோ பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஒரு 4-5 நாளாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வீக்லி சார்ட்லேயும் நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து கிளாஸ் எடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒன்றுமே வந்து கிடையாது. என்னால் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு எப்படியெல்லாம் வந்து மார்க்கெட்டை டேர்ன் ஆகும், எப்படியெல்லாம் வந்து செல்லர்ஸ் வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து எல்லாமே வந்து வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்னோடய வீடியோஸை நான் பழைய சேனலில் சரி ஒரு 3 வருஷம் பக்கமாக வந்து வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாதமாக வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் பக்கம் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவை லாஸ்ட்லேருந்து, அதாவது ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிளாஸ் அப்படிங்கிறது தேவை வந்து இருக்காது. ஸோ நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் குறிப்பிட்ட இடத்த மட்டும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, லெவல்ஸ் பார்க்குறதுக்கு வரீங்க, அல்லது வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து
நாளை டவுனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அப் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அந்த விஷயத்தை மட்டும் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து ஓடி போயிடுறீங்க. ஃபுல்லாக வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ நிறைய நான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன், இதனால் நிறைய நான் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து வீடியோஸை பெருசாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இருக்கிற எல்லா நாலேஜையும் நான் வந்து இந்த வீடியோலேயே நான் வந்து கொடுத்துட்றேன். தனியாக உங்கள்கிட்டருந்து அமௌண்ட் வாங்கி அதுக்கு வந்து ஒரு கோர்ஸ் போட்டு அதுக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எண்ணம் வந்து இப்போதைக்கெல்லாம் எனக்கு வந்து கிடையாது. நான் வந்து இதை வச்சுட்டே நான் வந்து எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இருக்கிறேன். சில விஷயங்கள் என்னை மீறி நடக்கும்போது வேறு வழி இல்லாமல் சில விஷயங்கள் நான் வந்து செய்ய வேண்டியதாக வந்து போகுது. அது என்ன அப்படின்ட்டு சில பேருக்கு மட்டும் உங்களுக்கு வந்து புரியும். அதனால் நான் வந்து வெளிப்படையாக நான் வந்து சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு விருப்பப்படலை. சரி, ஓகே, அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து மாறிடும். ஸோ அந்த விஷயத்துக்கு நான் வந்து போகலை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக எனக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை இல்லை நான் கற்றுக்க போகிற எல்லா விஷயத்தையும் நான் வந்து வீடியோலேயே வந்து சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே அந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். எந்த ஒரு ட்ரேடரும் வெளியே சொல்லவே சொல்லாத விஷயங்களை கூட நான் வந்து வெளிப்படையாக சிம்பிளாக வந்து எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை வந்து பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளிஃபை வந்து பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை. உடனே நீங்கள் வந்து இன்றைக்கி கற்றுக்கிட்டு நாளைக்கே வந்து மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணிட முடியாது. அதுக்கு உங்களுக்கு வந்து அந்த பேக் டெஸ்ட் மென்டாலிட்டி உங்களுக்கு வந்து வேணும். ஸோ இதெல்லாம் இவர் சொல்கிறாரு, இதெல்லாம் வந்து இப்படியே வந்து நடக்குதா அப்படின்னு நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த விஷயங்களெல்லாம் வந்து மார்க்கெட்டில் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே வந்து நடக்கும். அவ்வளோதான் வந்து வித்தியாசம். ஸோ இப்போதைக்கு வந்து கிளாஸுன்னு அப்படின்ட்டு என்கிட்ட எதுவுமே வந்து கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே. ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் தான். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை நமக்கு வந்து ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்து கிடச்சிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து செல்லிங் வந்து அடிச்சு விட்டுருக்குறாங்க. அடுத்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 25,500 25,300 நோக்கி வந்து இந்த மார்க்கெட் வந்து நகரணும், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் படி வந்து நகரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 25,500 நோக்கி வந்து நகர்ந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 25,300 அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நாம் வந்து பார்க்கணும். ஸோ 2 விதமான ஒரு சினாரியோ நமக்கு வந்து கிடைக்கலாம். ஒன்று, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல கூட அப்படியே வந்து கீழே வந்து இறங்கலாம். ஸோ மிஞ்சி போனால் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகலாம். அதாவது ஒரு 25,900 வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து போகலாம். போயிட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு, பை சான்ஸ் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் வந்து போகுது, இந்த ப்ளூ லைன் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ப்ளூ லைனை நோக்கி இன்னும் மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் வந்து ஒரு 26,000 26,050 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு வந்து கீழே வந்து இறங்கும். இப்போ மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டை வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதுலேயே நமக்கு வந்து 2 சினாரியோ நமக்கு வந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு, மறுபடியும் இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபேக் மூவ்மெண்ட்டை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து அகெயின் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரைஸ் அகெயின் இதுக்குள்ளே வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி கொஞ்ச நாள் வந்து மூவ் ஆகும். ஸோ இதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதையும் ஒரு சினாரியோவாக நாம் வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து 2 சினாரியோ, அந்த 2 சினாரியோவில் அதாவது டவுன் சைடு போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 1.1 1.2 அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சினாரியோ நமக்கு வந்து கிடைக்கும். ஒன்று 25,900 வரைக்கும் போயிட்டு ஒரு ரிவர்சல் அடிக்கிறது, அல்லது வந்து ஒரு 26,000 வரைக்கும் வந்து போயிட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல் அடிக்கிறது, அல்லது ஃபுல்லாக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்து மாட்டிக்கும், அதுக்குள்ளே வந்து சுற்றிட்டுருக்கும். ஸோ இது வந்து 2வது சினாரியோவை வந்து வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி டெய்லி டைம் ஃப்ரேமில் இப்படி ஒரு சான்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். தொடர்ந்து நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து மார்க்கெட் எந்த இடத்துல எப்படி வந்து ஒர்க் ஆகுது,
எதனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஹோல்ட் ஆகுது, எதனால் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது, எதனால் சப்போர்ட் ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். எல்லாத்தையும் நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். இதில் வந்து ஒரு விஷயத்தை மறைச்சிக்கிட்டு இன்னொரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறது கிடையாது. ஆஸ் அ ட்ரேடராக எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாக கொஞ்சம் மறைவாக தான் நான் வந்து சொல்கிறேன். அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் நான் வந்து வெளிப்படையாக சில விஷயங்கள் வந்து வீடியோவில் வந்து சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது ஆஸ் பர் செபி ரூல்ஸ். அதனால் வந்து எந்த அளவுக்கு வந்து இதாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்களா அப்படின்னு போதும் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டு வந்து போயிடலாம். ஸோ இந்த இடத்துல நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த 25,800 25,700 இந்த ஏரியா நமக்கு வந்து என்ன சொல்லியிருந்தோம், 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஒரு டிமாண்ட் ஜோன். இதை உடைச்சாங்கன்னா அதுக்கடுத்த லெவல் ஒரு டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்குது, 25,500. அதையும் உடைக்கிறாங்கன்னா அதுக்கடுத்த ஒரு டிமாண்ட் ஜோன் எங்கே இருக்குது, 25,300. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த லெவல் டிமாண்ட் ஜோனாக வந்து இருக்கும். அதாவது இன்ட்ராடே லெவலில், அதாவது 1 ஹவர் சார்ட்டில் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த லெவலில் வந்து இருக்கும். இப்போ எடுத்தவொடனே நமக்கு வந்து இந்த லெவல்ஸ்லாம் வந்து உடச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ உடைக்காமல் ஒரு புல் பேக் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த லெவல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த 25,800 ஒரு 25,700 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக இருந்தது. அதை வந்து உடச்சிட்டாங்க இன்றைக்கி. இப்போ வந்து 25,500 நோக்கி வந்து போயிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்தது என்ன நடக்கலாம் அப்படின்னா, இதுவே இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறிடுச்சு. இவ்வளோ நாள் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருந்தது, இது இன்றைக்கி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறிடுச்சு. அதாவது ஒரு நண்பனாக நமக்கு வந்து இந்த 25,700 இவ்வளோ நாள் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்த ஏரியா ஒரு எதிரியாக மாறி நமக்கு வந்து ஒர்க் ஆக போகுது. அது எப்போ அப்படின்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுற சுச்சுவேஷன் தான். இன்கேஸ் நமக்கு வந்து இந்த 25,900 மேலே நம்மளால் வந்து ஒரு க்ளோசிங் வந்து வைக்க முடியல அப்படின்னா இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு எதிரி மாதிரி வந்து மாறிடும். அங்கேருந்து நம்மளால் வந்து மேலே போக முடியாது, மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் அடிச்சுட்டு வந்து கீழே இறங்க ஆரம்பிப்போம். அப்போ இந்த 25,500 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து உடச்சிருவோம். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,900 வரைக்கும் போயிட்டு இங்கே ரேஞ்சுக்கு வந்து கீழே இறங்கலாம், அல்லது ஒரு 26,000 வரைக்கும் வந்து போயிட்டு கீழே வந்து இறங்கலாம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இந்த விஷயங்களெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஸோ அப்போ புல் பேக் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,900 26,50 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு புல் பேக் வந்து கிடைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா 25,500 உடச்சிட்டு ஒரு 25,300 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இன்னையோட சார்ட் வந்து பாருங்கள், பயங்கரமான ஒரு வாலட்டைலான ஒரு டேவாக வந்து இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. 200 பாயிண்ட் வந்து மார்க்கெட் நெகட்டிவாக வந்து போயிருக்கு காலையில். அகெயின் பார்த்திங்க அப்படின்னா 300-350 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக வந்து போயிருக்கு. ஸோ 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 25,500 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து இருந்தது. ஸோ நான் வந்து நிஃப்டி 50 வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவேன் இல்லையா, அப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன் ஏன் இது வந்து கீழே இறங்கிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி லைன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கலாம், அல்லது வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து வந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு குறைந்தபட்சம் 25,800 26,000 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு புல் பேக் லெவலாக வந்து இந்த ரேஞ்சஸ் எல்லாம் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முதல்ல இந்த 25,830 வந்து உடைக்கணும். அப்படி உடைச்சாங்க அப்படின்னா கிட்ட நெருக்கி 25,900 26,000 26,330 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடக்கும். பை சான்ஸ் இன்னையோட க்ளோசிங் இருக்குது இல்லையா, அதையே நாளைக்கு நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டோ ஒரு நெகட்டிவாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாட்டாக வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த ரேஞ்சை வந்து டச் வந்து பண்ணணும். அப்படி டச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் முதல்ல ஒரு ஃப்ளாட்டான ஒரு மூமெண்ட்டை நோக்கி வந்து நகரணும். இந்த ரேஞ்சு நம்மளால் வந்து ஒரு பிரேக்கர் கொடுக்க முடியல அப்படின்னா நெகட்டிவாக வந்து டேர்ன் ஆகும். அதனால் ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக வந்து நாளை வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க.
ஸோ அடுத்தது நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த மூவெல்லாம் கேட்ச் வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். லைவ் மார்க்கெட்டில் கொஞ்சம் பொறுமையாக யோசித்தா மட்டும்தான் சில விஷயங்கள் நம்மளால் வந்து கேட்ச் வந்து பண்ண முடியும். ஸோ இன்னையோட ஓப்பனிங் வந்து இந்த இடத்துல இருந்தது, ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் தான். அண்ட் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,050 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருந்துருக்குது. ஸோ மறுபடியும் ஒரு புல் பேக் போகுது. நம்ம வந்து ஒரு 26,600 வந்து 25,600 வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதை உடச்சிட்டாங்க. ஒரு புல் பேக் போயிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 9,50க்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஒரு ஸ்பின்னிங் கேண்டல் வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகுது. அந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கி 25,500 வந்து உடைக்கிறாங்க. ஸோ உடச்ச இடத்துல உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து செக் பண்ணுங்கள். வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கு. ஆனால் இதுதான் வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். ஸோ இந்த வால்யூம் கேண்டல் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்கு. பயங்கரமான ஒரு பேரிஷ் கேண்டல் தான், இல்லைன்னெல்லாம் சொல்ல வரல. ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டல் நமக்கு வந்து இந்த கேண்டலுக்கு கீழே நமக்கு வந்து க்ளோஸ் ஆகலை. இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே தான் வந்து போகுது ஒழிய கீழே வந்து இறங்கலை. வால்யூமும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த இடம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12-10 கேண்டல். இன்னையோட ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. 25,330 இருக்கு இல்லையா? இந்த கேண்டலை வந்து பிரேக் அவுட் கொடுத்த ஏரியா வந்து இந்த இடத்துல இருக்குது 12-10க்கு. அதே மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் கேண்டல். அந்த புல்லிஷ் கேண்டலுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து வால்யூமும் நமக்கு வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அதுதான் வந்து ஹைலைட்டே. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து புல்லிஷ் கேண்டலாகவே வந்து டர்ன் ஆகிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து வால்யூமையும் கேண்டலையும் வந்து மேட்ச் பண்ணி மார்க்கெட்டை அனலிசிஸ் பண்ணுற விதம். ஸோ இப்போ நாம் வந்து இந்த கேண்டலை வந்து இந்த இடத்துல செக் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல வந்து இந்த கேண்டல் வித் வால்யூமை செக் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறைய வந்து வருது இல்லையா? ஸோ இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து தேவை. நீங்கள் தொடர்ந்து வீடியோஸ் வந்து பார்க்க தான், ஓ இது இப்படியா இது அப்படியா, இந்த ரேஞ்சில் வந்து இப்படி பார்க்கணுமா அப்படி பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அதுக்கு தயவு செய்து வீடியோஸ் கொஞ்சம் ரெகுலராக வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் தனியாக அதுக்கு வந்துட்டு நான் கோர்ஸ் ஆரம்பித்து அது உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கே வந்து 6 மாதம் 1 வருஷம் ஆகும் இதெல்லாம் விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு. அதுக்கு கௌரவமாக நீங்கள் வந்து டெய்லி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நிறைய விஷயங்கள் உங்களால் வந்து கற்றுக்க முடியும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,850 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,700 வந்து இருக்கலாம். 25,700 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,600 வரைக்கும் வந்து அகெயின் வந்து கீழே இறங்கலாம். 25,850 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 25,900 26,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் ஏறக்குறைய நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். கரெக்டாக வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. 59,100 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 58,900 வரைக்கும் வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ வித்தின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமன் நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட். கிட்டத்தட்ட நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு 12:30க்கு வந்து முடிஞ்சு போச்சு அந்த மொத்த மூமெண்ட்டும். அதுக்கப்புறம் 12:30லேருந்து சுத்தமாக வந்து மார்க்கெட்டில் மூமெண்டம் வந்து இல்லை. ஸோ இது எதனாலன்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு டைம் கரெக்ஷன். ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு 12 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் வந்து இந்த இடத்துல இப்படி வந்து மூவ் ஆகிருக்கணும். ஆனால் ஒரு காமன் நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த மூவ் வந்து கிடச்சதுனால அந்த ரேஞ்சிலேருந்து போகிற எல்லாத்தையுமே வந்து டைம் வந்து கரெக்ட் பண்ணி ஆகணும். அதனால தான் வந்து இந்த ரேஞ்ச் மவுண்ட் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும். இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்கும் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நாளை அகெயின் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டாக வந்துருச்சு அப்படின்னா 59,600 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 59,300 வந்து இருக்கலாம். 59,300 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 59,100 59,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 59,600 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 59,800 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் நமக்கு வந்து 83,400 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 83,000 வரைக்கும் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே வந்து இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கீழே இறக்கிட்டு அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓவரால் இன்றைக்கி வந்து நெகட்டிவ் சைடும் சரி பாசிட்டிவ் சைடும் சரி நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிடச்சிருக்கும்.
ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 84,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 83,600 வந்து இருக்கலாம். 83,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 83,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 84,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 84,400 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டிலையும் நமக்கு வந்து பயங்கரமான ஒரு வாலட்டிலிட்டியான ஒரு டே தான். ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் வந்து கீழே இறங்குறாங்க. மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட் அப் ட்ரெண்ட் போகுது. மறுபடியும் ஒரு 200 பாயிண்ட் பக்கம் கீழே இறங்குது. மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 200 பாயிண்ட் வந்து மேலே போகுது. நியர்லி ஒரு மணி பக்கம் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ பயங்கரமான ஒரு வால்டைலான ஒரு டே தான் வந்து எல்லா இண்டெக்ஸ்லேயும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,750 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,650 வந்து இருக்கலாம். 13,650 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,550 13,500 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். 13,750 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,850 13,900 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.